அந்த போவாசை அவள் திருமணம் செய்து கொள்கிறாள். அவள் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழுகிறாள். ஆரம்பத்தில் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து வந்த அந்த ரூத்து, அந்த நகோமியை குறித்து பார்க்கும் பொழுது அவள் கடவுளை சார்ந்து இருந்ததினால், தேவனையே நம்பி இருந்தபடினால், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதை நிமித்தமாக அவளுக்கு எங்கு அடைக்கலம் கிடைத்தது? தேவனுடைய சமூகத்தில் அவளுக்கு அடைக்கலம் கிடைத்தது. யார் மூலமாக தேவன் அடைக்கலம் கொடுத்தார்? போவாஸ் மூலமாக ரூத்துக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக மருமகள் இருக்கிறாங்க, அநேக மாமியார் இருக்கிறாங்க. ஆனால் மாமியார் எதை சொன்னாலும் மருமகள் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த நாட்களிலே கேட்கவே மாட்டார்கள், அவர்கள் கீழ்ப்படியவே மாட்டார்கள். நான் எதை செய்வேனோ அதை தான் செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனா பாருங்க, ரூத்தின் சரித்திரம் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. ரூத்தை போல் நாம் வாழ்வோமே ஆனால் தேவனுடைய கண்களிலிருந்து நமக்கு தயை கிடைக்கும். தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.